ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புது தொடப்பத்தில் உள்ள குட்டி குட்டியாக புழுதி மாதிரி தூசி வரும். அதை எப்படி 5 நிமிஷத்தில் சரி பண்ணலாம் அப்படின்றதே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், புது தொடப்பம் வாங்கினதுமே நம்ம அதை லேசாக தரையில் தட்டிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற குப்பையை விட அந்த புது தொடப்பத்திலேருந்து விழுந்த குப்பை தான் ஜாஸ்தியாக இருக்கும். குறைஞ்சது ஒரு வாரத்துக்காவது அந்த தூசி அந்த தொடப்பத்துலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அது மூக்கில், தொண்டையிலலாம் ஏறிக்கிறோம். அப்புறம் உடம்புலலாம் நம்ம கை கால்களில் அரிப்பு ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்தில் அதில் உள்ள புழுதி எல்லாமே போக்குறதுக்கு ஒரு 2 டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு புது தொடப்பம் வாங்கிட்டு வந்ததுமே அந்த கவரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி லேசாக கசக்கி விட்டுறணுங்க. அந்த புல் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி புள்ளி இருக்கிற இடத்துல நம்ம கைகளால் லேசாக தேய்ச்சி விட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த தொடப்பத்தில் உள்ள புழுதி ஓரளவு விழுந்துடும். இது பேசிக் ஸ்டெப்பு தான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கலாம். அதை வச்சு இந்த மாதிரி லேசாக வாரி விடுங்க. ரொம்ப அழுத்தி வாரி விட்டிங்கன்னா அதில் உள்ள புள்ளி எல்லாமே நம்மளுக்கு அந்த ப்ரெஷ்ஷோடு சேர்ந்து பிஞ்சிட்டு வந்துடும். லேசாக இந்த மாதிரி சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி வாரி விடுங்க. பாருங்கள், அதுலேருந்து எவ்வளோ டஸ்ட்டு ரிமூவ் ஆகுதுன்னு. இதெல்லாமே நம்ம பண்ணாமல் நம்ம பெருக்கிறப்ப பார்த்திங்கன்னா புழுதி எல்லாமே வீடு ஃபுல்லாக பறக்கும். இது ஃபஸ்ட்டு மெத்தடுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தடில். இன்னொரு மெத்தடும் இருக்குது பாருங்கள். ஒரு சீப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பல் இருக்கிற சீப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி தேய்ச்சோமோ அதே மாதிரி தான் இந்த சீப்பை வச்சு கூட இதே மாதிரி புது தொடப்பத்தில் இந்த மாதிரி வாரி விடுங்க. ரொம்ப ஹார்ஸாக ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லேசாக வாரி விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளவு தூசி விழுந்திருக்கு அப்படின்ட்டு. இப்படி நம்ம இந்த ப்ராசஸை ஒரே நாள்லையே இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். இதை விட்டுட்டு அப்படியே நம்ம புது தொடப்பத்தை வாங்கினதும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரம் 10 நாளாவது அந்த தூசி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், தொடப்பத்தில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு முக்கால்வாசி ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம தொடப்பத்தை தண்ணியில் நனைச்சி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த தொடப்பத்தில் உள்ள எண்டில் உள்ள பகுதியை மட்டும் சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நீட்டிகிட்டு இருக்க புல் எல்லாமே சேருக்கு அடியில் இல்லை கப்போர்டுக்கு அடியிலலாம் போய் சிக்கிட்டு அந்த ஃபுல்லாகவே அது உருவிட்டு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை வச்சோ இல்லை சீப்பு வச்சோ நல்லா வாரி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் 3/4 அளவு தண்ணி எடுத்துகிட்டு ப்ரூம் ஸ்டிக்கை அதில் அந்த தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொடப்பத்தை நல்லா தண்ணியில் நனைச்சி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற புழுதி மாதிரி இருக்கிற தூசி எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். இப்போ இதை நம்ம இந்த தொடப்பத்தை வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழைய தொடப்பு மாதிரி ஆயிரும். எந்த ஒரு தூசுமே விழுகவே விழுகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.